தேமுதிக எடுத்ததுதான் ஸ்டாலினுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது வெற்றி பெற்ற அணியில கூடுதலா கட்சி வேணுமாங்கிறதுல பலருக்கும் பல விவாதம் இருக்கும். குறிப்பா இதுல கேம் சேஞ்சர்ஸ் பிரேமலாதாவுக்குள்ள 10 சீட்டும் ஓபிஎஸ் ஒரு கேம்பெயினராட்டு மு.க. ஸ்டாலின் நுணுக்கமா பயன்படுத்துவது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் பகுதியில் ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணுனா அதிமுக அபகரிக்கப்பட்டுச்சுங்கிற உணர்வு பல சமூகங்கள் மத்தியில் அது எழும். எல்லா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்தவர் எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்திருக்காரு. உன் மனச்சாட்சிக்கு தெரியும் பாரு, யார் என் மனச்சாட்சிக்கு தெரியும், நான் டேட்டாவோட தான் பேசுவேன், யாரை பத்தி பேசினாலும். இந்தியக்குள்ள இருந்து ஓபிஎஸ் இங்க வர, அதிமுகவுக்குள்ள இருந்து தேமுதிக இங்க வர, அந்த அணிக்க பலமே குறைஞ்சு போக, அண்ணாமலை நீக்கத்தால் அது பலகீனப்பட, மோடி பிரதமர் எடுத்த வாக்குகள் எடப்பாடிக்கு வராதுங்கிறதுல பலகீனப்பட, இது எல்லாம் அதிமுக அணியை 30% மேல தாண்ட விடாது. விஜய் வந்தாருன்னா அவர் எல்லாரையும் பலகீனப்படுத்துவார். பெரிய அளவுல தாக்கம் இருக்காது. கூட்டணின்னு ஒரு ஆசையை கொடுத்துக்கிட்டு கோடிகளை செலவழிக்கலாம்னு நம்பணும்லாம் கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது லட்சத்துல சுருக்கிடுவான். ஜெய வியாபார அரசியல், பொதுநலத்தோட விஜய்க்கு அரசியல், சுயநலம் எக்கச்சக்கம். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முறைந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். சார், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்போ சீட் ஷேரிங் ஓவரால் முடிவடைஞ்சிருச்சு. இப்போ எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு ஒதுக்குவது சம்பந்தமாக இப்போ நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க தொடர்ந்து சொல்றீங்க 45% டிஎம்கே நிச்சயம் உறுதியா பெறும் அப்படின்ற கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு சாதகமா அமைய போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக அணி இன்டாக்ட். வேலுபுரம் போயிருக்கிறாரு, அதை ஸ்டாலின் தெளிவா காம்பன்சேட் பண்ண முடியும் அவரால். திமுக அணி இன்டாக்ட். காங்கிரஸ் பிரச்சனை இருந்தாலும் நின்றுட்டாங்க. அந்த 24 உள்ள அணி வெளியேறாம 26 தொடருது. தினகரன் கூட வெளியேறிட்டு உள்ள வரார், என்டிஏ விட்டு வெளியேறிட்டு உள்ள வரார். சோ இங்க யாருமே வெளியேறல எக்ஸப்ட் சிங்கிள் சீட்டு வேல்முருகன். ஓகே, அது அவர் உரிமை. அவரு தன்னை பெரிய அளவுல சீமான் வளர்றாருன்னு அவரும் 214 போட போறதா சொல்றாரு. பொன்பரப்பி தமிழரசன், வேலுப்பிள்ளை பிரபாகரன், தென் கலையபெருமாள், தமிழ் தேசியத்தினுடைய ஐகானிக் லீடர்ஸ் எல்லாம் அவரும் கையில் எடுக்கிறார். வீரப்பணி கையில் எடுக்கிறாரு. சரி, வாழ்த்துக்கள் தம்பிக்கு. இதுல திமுக அணியில அவரு பயன்படுத்தப்பட்டது ஒரு வன்னியர் அடையாளம் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டார். அதை தாண்டி அவங்க அவரை இது பண்ணல. அவர் அதை தாண்டி அவருக்கு அரசியலை முன்னெடுத்தார். சீமானுக்கு அதிருப்தியாளர்லாம் என்கிட்ட வந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு சீட்டு கொடுங்க, அந்த மாதிரிப்பட்ட நகர்வுகளை அவர் செய்தார். அதுல அது சரிப்பட்டு வராதனால அவர் தனிச்சு போறாரு. காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்டா கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க டிஎம்கே அணி கூட தான் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பிசிகாவுக்கு 6-8 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பலரால் இதை ஜீரணிக்க முடியாது. தீயில மிதிச்ச மாதிரி அபாபானி கதறுவாங்க. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுங்க, மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு, தென் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சில இஷ்யூகளை எடுக்கிறதும் ஒரு காரணம். அதுல சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உயர்த்தி கொடுத்ததுக்குள்ள காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாம ஆடு நிலையிலிருந்து ஓனாய் அழுத கதையாட்டு தேமுதிகவுக்கு 10 இவருக்கு 8 சொல்றாங்க. இவருக்கு 8 உயரதுக்கு காரணமே சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூ, அதை அட்ரஸ் பண்ணணும்னு ஸ்டாலின் நினைக்கிறது ஒரு காரணங்கிறது தான் என்னுடைய பார்வை. அடுத்து அங்க மதிமுக, சிபிஎம், சிபிஐ பிரச்சனை இருந்து சிபிஎம்ல சரி கட்டிட்டாங்க. எல்லாமே இந்த மத சார்பற்ற அணி பாஜக எதிர்ப்புங்கிறதுக்குள்ள இருக்கிறாங்க. தேமுதிக எடுத்ததுதான் ஸ்டாலினுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது வெற்றி பெற்ற அணியில கூடுதலா கட்சி வேணுமாங்கிறதுல பலருக்கும் பல விவாதம் இருக்கும். 4 தானே தேமுதிகங்கிற ஒரு கருத்துக்களை பலரும் முன்வைக்காங்க. தேமுதிகவிற்கு 0.4 கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மக்களவையில 5 சீட்டு கொடுத்ததுமே அது கடந்த காலம் ஆகி போச்சு. 5 சீட்ல நின்று 2.7% விருதுநகர்ல கடும் போட்டி,
எல்லாம் பண்ணி அவங்க 2.7% வந்துட்டாங்க. அவங்க கான்ட்ரிபியூஷன் என்னோட ஆர்குமெண்ட் படி 2.7 விட கூடுதல். ஒரு 5-6% இருக்குமா சார்? 5-6ங்கிறது நம்ம எக்ஸாகிரேட் பண்ண கூடிய இது. 4% வரை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அது ஒரு காம்பினேஷன் இதாட்ட ஒரு கான்ட்ரிபியூட் ஆச்சு. நீங்க தூத்துக்குடியில் எடுத்துட்டீங்கன்னா விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி தெலுங்கு தாய்மொழி சகோதரர் உள்ள பகுதியில அதிமுக அணி வந்து அதிக ஓட்டு எடுத்திருக்கு. ஏன்னா கிருஷ்ணசாமின்னு உடைச்சு பேசல என்றாலும் நான் உறுதியா சொல்லுவேன், பூத் வைஸ் பார்த்தா ஸ்டாலின் அதெல்லாம் பூத் வைஸ் பார்த்து தான் 10 சீட்டு கொடுத்திருக்கிறாரு. ஸ்டாலின் துல்லியமா ஒவ்வொரு இது எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அந்த இதை கொடுத்திருக்காரு. கண்ணை மூடிட்டு ஸ்டாலின் ஒண்ணு கொடுக்கல. செல்லிபுதூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில் இங்கேயும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் பகுதியில கிருஷ்ணசாமிக்கு அதிக ஓட்டு இருக்கும். இதே புள்ளிக்குள்ளதான் நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் இங்க வந்து அதிக ஓட்டு அதிமுக அணிக்கு வர காரணம் தேமுதிக தான்னு பிரபாகர்னு டேட்டா தான் போயிருங்க. அவனவன் அந்த சர்வே இந்த சர்வேமா, சர்வே எல்லாம் அவன் விருப்பத்துக்கு இருக்கும். டேட்டா ஃபேக்ட் ஒரே டேட்டா தான், அதை ஒன்றும் மறக்க முடியாது. அந்த டேட்டா வச்சு பிரபாகருங்கிற ஆர்கியூ பண்ணும்போது தேமுதிக கான்ட்ரிபியூஷன்ல தான் இந்த 2 தொகுதிக்குள்ளையும் அதிமுக அணி வந்து அதிக ஓட்டு எடுத்திருக்குன்னு சொல்றாப்புல. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி இது எல்லாம் நீங்க சரி டேட்டாவே எடுத்துக்கோங்க. 2.7 கொடுத்ததுன்னா 4 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு சொல்றேன். நீங்க 5 இருக்குமான்னு கேக்குறீங்க, நான் 4 கான்ட்ரிபியூஷன் சொல்றேன். 2.7 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா இல்லையா? அந்த 2.7ம் அதிமுக அணியில இருந்து திமுக அணிக்கு வருதுன்னு வைங்க. அது 4 ஆட்டும் இருக்கலாம், 2 ஆட்டும் இருக்கலாம். எப்படின்னாலும் ஒரு 2 ரன் ஒரு தோராயமா போட்டா கூட அதிமுக அணி 2.5 விழுக்காடு 24ல இருந்து கீழே போயிடும். திமுக அணி 2.5 விழுக்காடு 24ல இருந்து கூடுதலா போயிடும். ஓபிஎஸ் சேர்ந்ததுனால உள்ள பெரிய தாக்கங்கள் இது எல்லாம் 50 விழுக்காடுக்கு தகுதி வாய்ந்த ஒரு அணியாட்டு திமுக அணி ஆயிருக்கு. 50% ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை, ப்ரோ இன்கம்பன்சி இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அனலிசிஸ் பாண்டியன் தஞ்சாவூர்காரரு, 71 அரசு அட்வொகேட், 71 இதெல்லாம் பார்த்தவர் நண்பர், 71 மாதிரி ஸ்டாலின் எழுப்பி வருவாருங்க கருத்தை அவர் முன் வைக்கிறார். அது அவரோட கருத்து. நான் ஏரியா வைஸ் 71 ஸ்வீப்பா இருந்தது. நாகர்கோவில் மக்களவை தவிர நாகர்கோவில் அண்ட் திருச்செந்தூர் நாடார் ஃபேக்டர் அதை தவிர ஸ்வீப்பா இருந்தது. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். காமராஜருக்கு எல்லா ஜாதியும் ஓட்டு போட்டாங்க. கிருஷ்ண வகை போட்டான், முஸ்லீம் அதிகம் போட்டான், நாயர் பெரிய அளவில் போட்டாங்க. அது உண்மை. ஆனா சில டேட்டாக்கள் படி பார்க்கும்போது நாகர்கோவில் பார்லிமெண்ட்ல அவர் அபார வெற்றி பெறாரு. திருச்செந்தூர் பார்லிமெண்ட்ல அந்த கூட்டணி வந்து ஒரு 500 ஓட்டுல தோக்குதுன்னு சொல்லும் போது மற்ற மீதி 37 இடமும் மாஸ் ஸ்வீப்பா போகுது இல்லையா? அப்போ அந்த தன்மைக்குள்ள இருந்தா அனலிஸ்ட் பாண்டியன் தன் கருத்துக்களை சொல்றாரு. அதே மாதிரி இப்போ ஒரு தன்மைக்குள்ள வரணும். நான் இப்ப அந்த தன்மையில இருந்து தாண்டி 10.5 தாக்கம், எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஒற்றை தலைமையினோட தாக்கம், சீமா நான் பெனிஃபிஷரி காஸ்டுகளை எடுத்து வளர்ந்து வர்றது, விஜய்க்கு என்ட்ரி, ஸ்டாலின் 2024ல மக்களவை தேர்தலை சட்டமன்ற தேர்தல் மாதிரி அவரை முன்னிறுத்தி களம் கண்டது. இது எல்லாத்தையும் வச்சுதான் என்னோட பார்வை சொல்லும் போது அந்த 47.3 விழுக்காடு வாக்கும் ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த வாக்காட்டு நான் கருதுறேன். பாராளுமன்றத்துக்கு விழுந்த ஸ்வீப்பிங் ஓட்டோ மாஸ் ஓட்டோ இல்ல. அதுக்கு வந்து ஜோதிமணி 12 விழுக்காடு இழந்தது, மாணிக்காவூர் 7 விழுக்காடு இழந்தது, கார்த்திக் சம்பரம் 10 விழுக்காடு இழந்தது, நவாஸ்கனி கூடி போனது, இவரு விஜயவசந்த் கூடி போனது, சசிகாந்த் செந்தில் கூடி போனதுன்னு ஏரியா வைஸ் செக்மெண்ட் வைஸ் பல டிஃபரண்ட் பேட்டர்ன் அதுக்குள்ள இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் அசம்பிளி பேட்டர்னா தான் நான் பார்க்கிறேன். இந்த இடத்துக்குள்ள தேமுதிக உள்ள வருது. ஓபிஎஸ் ஜெயலலிதாவின் விசுவாசியா இருந்தவர், முக்குலத்தோர் கம்யூனிட்டி பிற சமூகங்கள்ல ஒரு நன்மதிப்பு பெற்றவர், 13 விழுக்காடு வாக்குகளை ஒற்றை தலைமையாகி ஆன எடப்பாடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவர், அவரு உள்ள வராரு. இது எல்லாம் 50 விழுக்காடு வாக்குக்கு தகுதியான ஒரு அணியாட்டு திமுக அணி தெளிவா இருக்குது. குறிப்பா இதுல கேம் சேஞ்சர்ஸ் வந்து பிரேமலாதாவுக்குள்ள 10 சீட்டும் ஓபிஎஸ் ஒரு ஸ்டார் கேம்பெயினராட்டு மு.க. ஸ்டாலின் நுணுக்கமா பயன்படுத்துறதும். நான் மீண்டும் சொல்றேன், கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் பகுதியில ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணுனா அதிமுக அபகரிக்கப்பட்டுச்சுங்கிற உணர்வு பல சமூகங்கள் மத்தியில் அது எழும்.
அது திராவிட முன்னேற்ற கழகம் தென் மாவட்டத்தை தாண்டி அவரை பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எது எப்படின்னாலும் 50 விழுக்காடுக்கு பலமான ஒரு அணியா திமுக அணி வந்துச்சு. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ்ங்கிறது 5 விழுக்காடு தான். ஓகே, சோ அதுக்கு மேல கிடையாது. அந்த 5 இருக்குதா ப்ரோ இன்கம்பன்சில அது ஓவர் கம் ஆகி அதுதான் பாண்டியன் போன்ற அனலிஸ்ட்கள் வந்து ப்ரோ இன்கம்பன்சி இருக்குங்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சினாலும் மேக்சிமம் 5 தான். இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு எடுத்துட்டீங்கன்னா 2014 அதுவும் அவங்கள முன்னிறுத்தி நடந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன். மோடியா லேடியான்னு தான் சொன்னாங்க. அவங்கள முன்னிறுத்தி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்திரா காந்தி குடும்பத்தை நம்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் அந்த குடும்பம் போக்கஸ் ஆகும்போது 50 விழுக்காடுக்கு மேல போயிருக்காங்க. நம்ம பிடிக்கல, வெறுக்கிறோம், அருவருக்கிறோம், என்னடா இந்த நம்பகத்தன்மையற்ற எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்த கட்சிக்கு இப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மைங்கிறது உண்மைதான். ஆனா இந்த இடத்துக்குள்ள 2014 ஜெயலலிதா தன்னை முன்னிறுத்தி தான் 45 விழுக்காடு எடுத்தாங்க. ஸ்டாலின் விட ஸ்ட்ராங்கா 144 போட்டு 200 ரூபா கொடுத்தாங்க. அன்னைக்கு 200 ரூபா பெருசு. 45 விழுக்காடு எடுத்தவங்க சட்டமன்றத்தில் 41 எடுத்தாங்க. 4 விழுக்காடு தான் குறைஞ்சாங்க. ஸோ இப்பவும் மக்களவையில் 47.3 எடுத்த ஸ்டாலின் அதே அணியை மெயின்டைன் பண்ணி கூடுதலா ஒரு இரட்டை தலைமையில ஒருத்தரையும் தேமுதிக கொண்டு வரும்போது அட் எனி காஸ்ட் ஸ்டாலின் வந்து 45 விழுக்காடு வாக்குக்கு மேல பெயர்வாருங்கிறத நான் என்னோட அறிவுபூர்வமா லாஜிக்கா தான் நான் சொல்றேன். இந்த கட்டத்துக்கு மேல விஜய் வந்தாருன்னா அவர் வந்து எல்லாரையும் பலகீனப்படுத்துவார். பெரிய அளவுல தாக்கம் இருக்காது. கூட்டணின்னு ஒரு ஆசையை கொடுத்துக்கிட்டு கோடிகளை செலவழிக்கலாம்னு நம்பணும்லாம் கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது லட்சத்துல சுருக்கிடுவான். விஜய வியாபார அரசியல், பொதுநலத்தோட விஜய்க்கு அரசியல் சுயநலம் எக்கச்சக்கம். மற்றவங்க அரசியலையாவது எல்லா அரசியலும் சுயநலம் இருக்கும். ஒரு ஆங்கில அறிஞர் சொன்ன மாதிரி எல்லா பொதுநலத்துக்குள்ளயும் சுயநலம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா விஜய்க்கு சுயநலம் தான் உச்சகட்டம். கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்கிற லெவல்ல அவர் இருக்கிறாரு. அப்போ அவரோட தாக்கம் குறைவா இருக்குன்னு தான் நான் கருதுறேன். என்னதான் அவருக்கு தாக்கம் இருந்தாலும் அது முதல்ல அடிக்கிறது ரெட்டையில எம்ஜிஆர், ஜெயலலிதா, பாமர ஜனங்கள். அவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தான் ஊண்டுகோலா எடுத்து வர்றாரு. ஸோ இந்த களத்துக்குள்ள திமுகவுக்கும் ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கும் எடப்பாடிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரெட்டை இலக்கத்துல இருக்கும். ஓகே, ஸோ அந்த 5%னாலே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு இதுன்னு சொன்ன நீங்க மேற்கோள் காட்டினீங்க. கடந்த காலத்துல அப்படிதான் பார்த்தோம். இரட்டை இலக்கின்ற பொழுது ஒரு பெரிய ஸ்வீப் வரும். இப்போ திரு மு.க. ஸ்டாலின் சொல்வது போல வெல்லுவோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏறத்தாழ அதை நெருங்கிடுவாங்களா, டச் பண்ணிடுவாங்களா? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல நார்வேல் தொகுதி தான் ஒரு ஃபைட்ல இருக்கும்னு நான் பாக்குறேன். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கேண்டிடேட்னு தெரிய வருது. காந்திக்கு இருந்த மாதிரி ஒரு சிம்பதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். இந்து உணர்வுக்காக தியாகம் பண்ண ஒரு அண்ணன் அந்த மாவட்டத்துல பாஜகன்னு அவர் தான். கால சூழல் அவர் அந்த மாவட்டத்துக்குள்ள பண்ண அரசியல்ல தமிழ்நாட்டுக்குள்ள லாபி பண்ணவங்க எல்லாம் மேல போயிட்டாங்க. இந்த இந்துத்துக்காக தியாகம் பண்ணி இது இருந்த அண்ணன் பின்தங்கிட்டாரு. லாபிஸ்ட் எல்லாம் மேல போயிட்டாங்க. யார சொல்றேங்கிறது தெரியும். பெரிய மனிதன் எல்லாம் சில இடங்கள்ல நான் சொல்லுவேன். சோ அவரு ஒரு ஃபைட்டிங் கேண்டிடேட்டா நிற்பாரு. ராதாபுரம் ஒரு ஃபைட்டிங் தொகுதியா வரும். அது ரிலிஜியஸ் ஃபேக்டர், பிஜேபி சென்ட்ரிக்கா ஒரு ஃபைட்டிங் கேண்டிடேட்டா வந்துருவாங்க. 2 இதை தாண்டி விஜயதரணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. விஜயதரணி காங்கிரஸ்ல 30,000 ஓட்டுல ஜெயிப்பாங்க. பாஜகவுல கேள்விக்குறிதான். அது வேற. விஜயதரணி இல்ல லால்சன் ஜாகாவை போட்டாலும் புலவங்கோட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஜெயிப்பாங்க. இல்ல உக்கம்சன் ஜெயினை போட்டாலும் ஜெயிப்பாங்க. நீங்க கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் போது தாரை கட்பட்டுக்கு எக்கச்சக்கமா ஏறிச்சு. விஜய் வசந்த விட ஏறி போயிடுச்சு. அது விஜயவந்தோட போனது ஸ்டாலினோட இலவச பஸ் பயணம், அந்த இது மகளிர் அந்த உரிமை தொகை, அந்த ஃபேக்டர் போகுது. ஸோ அதை தனியாக 2 தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிறகு ஓகே நம்ம டைரக்டா ஏரியா வைஸ் வந்துருவோம். வன்னியர்களும் வெள்ளாள கொன்றனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஃபைட் கொடுப்பாரு. ஓகே, தர்மபுரி அகடா இருக்காங்க. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே என்டிஏவே வந்து அவ்வளவு டஃப் கொடுத்துச்சு. நம்ம பார்க்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேவே அந்த ரோலே இல்லை. ஸோ ஏடிஎம்கே பிளஸ் என்டிஏ அவங்க ஒரு 60 விழுக்காடு ஸ்ட்ரென்த்ல இருக்கிறாங்க. அதுல தேமுதிக உடைக்கணும். தேமுதிக தான் பெருசா உடைக்கணும். அதுல அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அகம்டையார்களும் இருக்காங்க. என்கிட்ட பேசுறாங்க. ஓபிஎஸ் மேல சிம்பதி உள்ள அகம்டையார்கள் அந்த பகுதியில நிறைய இருக்காங்க. என்றாலும் அங்க அதிமுக அணி அகடா இருக்கிறாங்க. சேலம் நல்லா ஃபைட் கொடுப்பாங்க. எடப்பாடி கேட்கவே வேண்டாம். எடப்பாடிக்குள்ள விழுப்புரம் சிதம்பரம் ஃபைட்டு, கள்ளக்குறிச்சி நாமக்கல் எல்லாம் பார்த்தா ஒரு
54 தொகுதிக்குள்ளதான் போட்டிங்கிற லெவல்லே பெரிய அளவுக்கு இருக்கும்னு நான் கருதுறேன். இது ஏன் கணிப்பு. ஓகே, 54 கான்ஸ்டிடியூவன்சி அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி வைஸ் தான் ஒரு கடும் போட்டி இருக்கும். டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இருக்குங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. ஓகே, மற்ற இடங்கள்ல ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் சொல்றீங்க. ஸ்டாலின் அகடா இருக்கிறார். ஓகே, 150 தொகுதிகளிலும் ஸ்டாலின் அகடா இருக்கிறாரு. அந்த தொகுதிகளில் சீமான் ஏறி வருவாரு, அது எடப்பாடி அடிக்கும். விஜய் சில இடங்கள்ல ஏறலாம், அதுவும் எடப்பாடி தான் முதல்ல பாதிக்கும். சீமான் எடப்பாடி அடிப்பாருங்கிறது தான் நான் ஆதாரத்தோட சொல்றேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்தவர் எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்திருக்காரு. சீமானை பற்றிய இந்த உண்மையை அறிவு நாணயமற்ற அரசியல் முறைகள், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், உன் மனச்சாட்சிக்கு தெரியும் பாரு யாருன்னு. என் மனச்சாட்சிக்கு தெரியும், நான் டேட்டாவோட தான் பேசுவேன். யாரை பற்றி பேசினாலும் எனக்கு யாரையும் அந்த டேட்டாவை மீறி உண்மையை தாண்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பேசினாலும் தரவு இருக்கும். நீ பேசும்போது நாளைக்கு என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போ, அதுவும் உரிமை. ஆனா சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி தான் சீமானுக்கு பலம்ங்கிறத மறைக்காத, அது அறிவு நாணயமற்ற செயல். சீமான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை இந்த 150 தொகுதிக்குள்ள பலகீனப்படுத்தி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் இந்த அரசியல் களம். இந்த களம் ஸ்டாலின் தன்னுடைய சாதுரியத்தால ஓபிஎஸ் சேர்த்ததும், தேமுதிகவுக்கு 10 விழுக்காடு கொடுத்து அவங்கள ஒரு கேட்டலிஸ்டா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை முன்னிறுத்தவும், அது கூடுதல் பலத்தை இந்த அணிக்கு கொடுக்க, என்டிஏக்குள்ள இருந்து ஓபிஎஸ் இங்க வர, அதிமுகவுக்குள்ள இருந்து தேமுதிக அங்க வர, அந்த அணிக்கு பலமே குறைஞ்சு போக, அண்ணாமலை நீக்கத்தால் அது பலகீனப்பட, மோடி பிரதமர் எடுத்த வாக்குகள் எடப்பாடிக்கு வராதுங்கிறதுல பலகீனப்பட, பாஜகவுக்கு பலமே நான் சொன்ன மாதிரி 2:1 தராம அந்த அளவுக்குலாம் ஓட்டு வராது, 3:1 தான் ஓட்டு வரும்னு, அந்த 8.8% ஓட்டும் வராதுன்னு அவரு முடிவு கட்டிட்டு கொண்டு போக, இது எல்லாம் அதிமுக அணியை 30% மேல தாண்ட விடாது. அதிமுக 30க்குள்ள நின்று போகும். 2 ஜாதி சமூக நீதி சூறையாடுறதுக்கு முத்தரையர்கள் இல்லை, யாதவர் இல்லை, செங்குந்தர் இல்லை, உடையார் இல்லை, பறையர் இல்லை, தேவேந்திர குல வேளாளர் இல்லை. அது நம்ம சமூக நீதிக்காக தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற அடிப்படையில எடப்பாடிக்கு அபகரிக்கும் தன்மையை நாம தான் தமிழ் மண்ணில் வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அதோட தாக்கம் கிரவுண்ட்ல பெரிய அளவுக்கு இருக்குது. நீ ஏசி ரூம்ல இருந்து என்னத்தை பேசினாலும் கிரவுண்ட ஒன்றும் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 35 விழுக்காடு நீ எடப்பாடியை தூக்கி போடுறதுக்கு சர்வேன்னு தலைகீழ நின்று அழுதி கண்ணு குடிச்ச. 8 விழுக்காடுக்கு நாங்க சொல்லி அடிச்சு தம்பி முதன் பழனிசாமி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்டதுக்கு நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலியில டெபாசிட் இழக்க வச்சோம். இப்பவும் ட்ரெண்ட் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடிய மாதிரி அரசல் பரசலா அவினாசியில முருகன், மானதி சகோதரி, நயினாருக்கு முக்குளத்தூர் கன்சால்டேட் ஆனா சாத்தூர், சகோதரர் அண்ணன் பொன்னாருக்கு நாரூர்னு ஒரு சில இடங்கள் ஃபைட் கொடுக்குற மாதிரி சில இடங்கள் தான் இருக்கே தவிர, மற்றபடி போட்டிங்கிறது வன்னியர் வேளாள குண்டர் இணைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில தான் போட்டி இருக்கும். மற்ற இடங்கள்லாம் டிஎம்கேக்கு கேக் வாக்குங்கிறது தான் என்னோட கருத்து. இறுதியான 2 கேள்வி மிக ரத்தின சுருக்கமா சொல்லுங்க. விஜய் பெரம்பூர்ல போட்டிட்டா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இவங்க அறியப்பட்ட முகங்கள் எல்லாம் சென்னையில தான் களம் இருக்கிற மாதிரி தெரியுது. இது பற்றியும் மேலும் செந்தில் பாலாஜி ஒரு ஆர்கனைசர் சொல்றீங்க. இப்போ அங்க கொங்கு மண்டலத்தில் இப்ப அவரு நிற்கும் பொழுது செந்தில் பாலாஜி வெர்சஸ் இபிஎஸ், செந்தில் பாலாஜி வெர்சஸ் எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி வெர்சஸ் முன்னணி தலைவர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் விட மாட்டார் எடப்பாடி. அவர்தான் நான் சொல்றேங்க. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? வந்ததும் அப்படியே அம்மா தப்பு பண்ணிட்டேன், சின்னமாணி சசிகலா காலில் போய் விழுந்துவான்னு எத்தனை முக்குளத்தோர் எங்க அதிகாரத்துக்கு தான் சசிகலா காலில் விடாரு. அதிகாரமே அவர் விட மாட்டார். நான் தானுங்க சொன்னேன். கட்சியை கைப்பற்றதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. அது என்ன பொறுத்தவரை தெளிவா தெரியுது. சோ அந்த இடத்துக்குள்ள அவருக்கு நோக்கமே மைனஸ்ன்னு சொன்ன பாஜக கிட்ட சட்டமன்றத்துக்குள்ள ஏன் வராருன்னா, அண்ணாமலை அதிரடியில 3வது தள்ளிடுவாருங்க. 2வது இடத்தை காப்பாத்தான் அவர் வந்திருக்காரு. 2வது இடத்தை காப்பாத்தான் அவருக்கு வந்திருக்காரு. சோ எந்த இதுலயும் தனக்கு ஒரு த்ரெட்டை எங்கேயும் உருவாக்க மாட்டாரு. அவங்க விருப்பப்பட்ட சின்னத்துல நிற்கலாங்கிறாரு. எங்க ரெட்டலையில தினகரனை நிற்க வச்சு அப்ப தினகரனை கண்டஸ்ட் பண்ணிடுவாரு. ரெட்டலைன்னா அவர் மீண்டும் நானும் அதிமுக தான் தூக்கி போட விடுவாரா? பிரச்சனை ஓபிஎஸ் கூடவே கூடாதுன்னாரு. தினகரன் ஏன் சேர்த்தாரு? தினகரன் வேற கட்சிங்கிறது எல்லாமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்டிஆர் மாதிரி ஏமாந்து போகணும்னு நான் நினைக்க முடியுமா? எடப்பாடியை பிடிச்சிட்டாரு, விட மாட்டாரு. அதைத்தானே நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இன்னைக்கும் அவருக்கு குணத்தை தெரிஞ்சு நான் சொல்றேன். அதுல அவர் சமர்த்தர். டஃப் பார்கெயினர்னு சொன்னேன். நான் 2:1 கொடுக்கலன்னா 3/2 பகுதி அண்ணா பாஜக ஓட்டுல உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது.
அந்த உண்மையை நான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டது பெரம்பூர். பெரம்பூர் எஸ் விஜய். தினகரன் 2.5 விழுக்காடு வாக்கு தான் தமிழக அளவில் எடுத்தாரு அமமுக. ஆனா அவரு பெரிய அளவில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இங்க நின்னாரு கோயில்பட்டியில. கமலஹாசன் 30 விழுக்காடுக்கு மேல கோயம்புத்தூர்ல எடுத்தாரு. ஆனா 2.5 விழுக்காடு தான் தமிழக எடுத்தாரு. அதே மாதிரி பெரம்பலூர் தன்னோட ஸ்டேட் ஆவரேஜுக்கும் இவர் எடுக்கிற ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில தினகரன் கமலஹாசன் மாதிரி விஜய் எடுப்பாரு. ஆனா அங்க திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரனுக்குங்கிறனால வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.